குறி வச்சு அடிச்சீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். இதுல என்ன தெரியுமா ஒரு நல்ல விஷயம்? ஏன் தெரியுமா உங்களுக்கு எல்லாமே யோகமா இந்த தை மாசம் மட்டும் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா? எல்லாமே தேடி வரும். நீங்க எதுவும் தேடி போகாதீங்க. உங்களை தேடி எல்லாமே வரும். அது எதா இருந்தாலும் சரி. யோசிக்கணும் கூடாது, வாங்கிடணும். யோசிச்சோம்னா அது சரியா இருக்காது. கண்டிப்பா கடனா உடனே வாங்கி வீடு வண்டி வாகனம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும் கடகத்துக்கு. இப்ப நம்ம ஒரு வேலை கொடுக்குறோம்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அதை ஃபுல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு பயங்கரமான யோசிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இந்த கடகராசிக்கிட்ட நிறைய இருக்கும். தொழில் புதுசா ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குங்க. தை மாசத்தை கும்பிட்டு ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா இறைவன் உங்க பக்கம் நல்ல ஒரு பக்க பலமா இருப்பார். இனிமேல் தொழில இறங்கி தூக்கி வச்சு அடிங்க, செம்மையா இருக்கும். சனிபான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஜாதகத்துல தசாபதி உங்க லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தா கண்டிப்பா அரசாங்க வேலை வரும். அரசியல்ல பயங்கரமா சந்திப்பீங்க கடகராசிக்காரங்க. தை மாசம் எப்படி வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எல்லாருமே சரி, எப்படா இந்த மாசம் பிறக்கும், எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அம்மன் அருள் டிவிகளுக்கு சூப்பரான பொங்கல் நல்வாழ்த்துங்க. அனைவருக்கும் சொல்றேன், அனைவருக்குமே இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாசம் வந்தாவே பொங்கல் பண்டிகை சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க, அனைவருமே. ஏன்னா இந்த தை மாசத்துல எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு பாருங்க. இந்த மாசத்துல செம்ம யோகம் இருக்குது. சுப காரியத்துக்கு உகந்த மாசம் தை மாசங்க. சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறதான் தை மாசங்க. செம்ம லக் இருக்கு. ஏன் லக் இருக்கு தெரியுமா? எந்த மாசத்தையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த மாசத்துல இருக்கு. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணணும். அம்மன் அருள் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நிறைய ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாசம் தை மாசம். 4 கிரக பயிற்சினால சொல்றேன். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன் அரசாங்கம், சூரியன் தலைமை பொறுப்பு, செவ்வாய் தைரியம், வீடு வண்டி வாகனம் சொத்து, புதன் ஆசை படிப்பு கல்வி ஞானம், சுக்கிரன் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா திடீர் யோகம். இதெல்லாம் வேணும்னா இந்த வீடியோ பார்க்கணும். உங்க லைஃபே மாத்தும். நல்லா தெரிஞ்சுங்க. இது 30 நாள் தான். செவ்வாய் மட்டும் தான் 40 நாள். மிச்சம் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே இடத்துல தை மாசத்துல பட்டைய கிளப்ப போகுது. இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் மாசமே தை மாசம் 1 தை பொங்கல் பண்டிகை எல்லாருமே வீட்டுல சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷமா இருக்கும். காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அடுத்து உழவர் திருநாள், இந்த மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா கிராமத்துலயும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும். அனைவருமே சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள், இந்த 4 நாளும் ஒரே ஈவனா வருது பாருங்க. ஒண்ணும் கிடையாது. தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி குடுக்கல்னு ரொம்ப மன வருத்தத்துல இருக்கீங்களோ, இறந்தவங்க உங்க வீட்டுக்கு வரணும்னா அனைவருமே சிவன் கோயில் போகத்துல கடல் கரை ஓரத்திலேயோ இல்ல நீர் உள்ள ஸ்தலத்து ஓரத்திலேயே கண்டிப்பா தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க. இறந்த முன்னோருடைய அருள் முழுக்க முழுக்க இந்த தை மாசம் கிடைக்கும். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி கடகராசி. எப்போதுமே சரி, கடகராசிக்கார பாருங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே குணம்னா கடகராசியில மட்டும் நிறைய இருக்கும். ரொம்ப அக்கறைடுவாங்க குடும்பத்து மேல, ஃபேமிலி மேல ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. இப்ப நம்ம ஒரு வேலை கொடுக்குறோம்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அதை ஃபுல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு பயங்கரமான யோசிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இந்த கடகராசிக்கிட்ட நிறைய இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க கடகராசிக்கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட கடகராசி என்பது வரக்கூடிய இந்த தை மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து இந்த 4 கிரகம் மட்டும் உங்க ஜாதகத்துல யோகமா இருக்க மட்டும் பாத்துக்குங்க. 4 கிரகம் தான். தலைமைக்கு சூரியன், தைரியத்துக்கு செவ்வாய், வண்டி வாகன வீட்டுக்கு செவ்வாய், அறிவுக்கு புதன், ஆசைக்கு சுக்கிரன். ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு கண்டிப்பா யோகமா இருக்கும் உங்க ஜாதகத்துல. சொல்லுவாங்கல்ல, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இது கிரகம் யோகமா இருக்கு, இது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில திருப்பு முனைய மாறும். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க சேனலை பார்க்கணும், கண்டிப்பா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஏன்னா தை மாதங்கிறது உங்க வாழ்க்கையில முக்கியமான திருப்பமான மாதம், தெரிஞ்சுங்க. ஒண்ணும் இல்ல, எல்லா கிரகம் உங்க ராசியை பாக்குது, அவ்வளவுதான், வேலை முடிச்சு. இப்ப எல்லா கிரகம் உங்களை பார்த்தா என்ன, நீங்க ராஜா தானே. இப்ப கிரகமே பார்ப்போம், கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான், அடுத்து 7ஆம் இடத்துல ஸ்ட்ரெயிட் நிக்கக்கூடிய ஒரே கிரகம் யாரு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், எல்லாமே 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதா. 8ஆம் இடத்துல ராகு பகவான் ஸ்ட்ரெயிட்டா. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பகவான், வீடு கொடுத்தவர் இப்போ கொஞ்சம் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு, எதுவுமே கவலைப்படாதீங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான். இதுல என்ன தெரியுமா ஒரு நல்ல விஷயம், ஏன் தெரியுமா உங்களுக்கு எல்லாமே யோகமா இந்த தை மாசம் மட்டும் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா. எல்லாமே தேடி வரும், நீங்க எதுவும் தேடி போகாதீங்க, உங்களை தேடி எல்லாமே வரும். அது எதா இருந்தாலும் சரி. எல்லா கிரகமும் உங்களுடைய நட்சத்திரத்துல, திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல போகும், உங்க ராசி அதிபதி சாரத்துல போறதுனால எல்லாமே உங்களுக்கு யோகமா இருக்கும். எதை எடுத்தாலும் யோகம். நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க, தை மாசம் ஃபுல்லாவே எதை எடுத்தாலும் யோகமா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கினா இப்ப வாங்க சொல்லுவேன் நான். என்ன இவங்களுக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, காசு பணம் சேமிப்பு இல்லை தான் பிரச்சனை இவங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்துச்சு. கேட்டு பாருங்களேன், சொல்லுவாங்களே, ஆமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை நிறைய பார்த்தாங்க கடகராசிக்காரங்க. தொழில் உத்தியோகம் சரியில்லை, வீடு இட பிரச்சனை நிறைய இருந்துச்சு. தரங்களை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மந்தமான தன்மை தள்ளப்பட்டுட்டாங்க. வேலை சரியாம இல்லை, கணவன் ஒற்றுமை சரியா இல்லை, உத்தியோகம் சரியா இல்லை, எல்லாமே ஒரு தடங்களை பார்த்தது யாருன்னா கடகராசிக்காரங்க. ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க கடகராசிக்காரங்க. ஏன்னா எதை எடுத்தாலும் தடங்கள் தானா. இப்ப ரீசெண்டா பாருங்க, வருமானத்திலையும் மருத்துவ செலவு வரைய செலவு, உடம்பு ரீதியா ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு, குடும்பத்தை தாய்மாம உறவு, இது மாதிரி ஒரு சங்கடங்கள் எல்லாமே, கணவன் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை எல்லாமே பார்த்துட்டு யாருன்னா கடகராசியார் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க ரொம்ப பாதிப்புங்க. வெளிநாடு வேலை பார்க்குறவங்க, தாய்க்கு தந்தைக்கு வண்டி வாங்குறது, வீண் விரைய செலவு எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக 100% சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை பார்க்காத ஆளே இல்லை கடகராசியை பொறுத்தவரை. என்ன குடும்பத்துக்காக உழைச்சிட்டு போயிட்டாங்க பாவங்க கடகராசிக்காரங்க. இனிமே இந்த தை மாசம் எல்லாமே உங்களுக்கு யோகம் தான். எது வந்தாலும் எல்லாருமே, நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே கர்மா அவ்வளவு பிறந்திருப்பாங்க. நீங்க கடகராசி நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாரும் ஒரு கர்மா இருக்கும். நம்ம அதுக்கு ஏத்தாப்புல பயணிச்சு நம்ம வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு படியும் வெற்றி படியா தான் இருக்கணும். நீங்க வைக்கிற ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றியா தான் இருக்கும், தோல்வியில வைக்க கூடாது. ஏன்னா எல்லா கிரகம் உங்களை பாக்குதே. இப்ப அரசாங்க வேலைகள் தான் எழுதுங்க. தை மாசம் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், இல்ல அப்பாவுடைய வேலை, யாராச்சும் ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பா வரும். குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலை வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஜாதகத்துல தசாபதி உங்க லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தா கண்டிப்பா அரசாங்க வேலை வரும். அரசியல்ல பயங்கரமா சந்திப்பீங்க கடகராசிக்காரங்க. தை மாசம் எப்படி வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்க தான் கிங்கு. தை மாசத்தை மட்டும் அரசாங்க அரசியல ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ராசி கடகராசியா இருக்கும் பாருங்க. பயங்கரமான வெற்றியை பார்ப்பீங்க. இப்ப நான் வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், சொகுசு கார் வாங்கணும், சொகுசு பங்களா வாங்கணும் ஆசை இருந்தா வாங்கிக்கணும். தை மாசத்துல யோசிக்கணும் கூடாது, வாங்கிடணும். யோசிச்சோம்னா அது சரியா இருக்காது. கண்டிப்பா கடனா உடனே வாங்கி வீடு, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும் கடகத்துக்கு. அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து வில்லங்க இருந்தால் இப்ப அரசாங்கம் மூலம் மூவ் பண்ணா உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். இது கன்ஃபார்ம் நடக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு சொத்து பிரச்சனை வில்லங்க இருந்தாலும் சரி, உங்க பக்கம் தீர்ப்பு எழுதும். வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரமோஷன் தேடி வருது. வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், 100% ப்ரமோஷன் தேடி வருது. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாதிரிலாம் நிறைய விசா பிரச்சனை, இந்த எனக்கு குடியுரிமை கிடைக்கணும் ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா, அனைவருக்கும் சொல்றேன், அது எல்லாமே கிடைக்க போகுது. நல்ல ஒரு மாற்றமா இருக்கு பாத்து. ஏன்னா கடகராசி டைமிங் அவ்வளவு பக்கவா இருக்குது. குறி வச்சு அடிச்சீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். நல்ல ஒரு மாற்றம், சூப்பரான எதிர்கால மாற்றம் உங்களுக்கு இருக்குது பாத்துக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். மருத்துவ செலவு இனிமே ரொம்ப பண்ணிட்டேன், இனிமே மருத்துவ செலவே இருக்காது. திருமணம் நடக்காத அனைவருக்குமே காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மா உண்டுங்க. இப்ப கிடைக்கும் பாருங்க குழந்தை பாக்கியம். குழந்தைக்கும் திருமணத்துக்கும் தை மாசத்துல நிறைய பேர் பண்றது, எல்லா ராசியும் பாருங்க, அதிக பேர் கடகராசி தாங்க பண்ணுவாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் பெரிய அளவுக்கு போறது இந்த கடகராசி தாங்க இருப்பாங்க. ஏன்னா தை மாசம் எல்லாமே உங்களுக்கு எப்போதுமே வெற்றியை மட்டும் தான் கொடுக்கும், தோல்வியை கொடுக்கவே கொடுக்காது. கெட்டதை தூக்கி எறிஞ்சிருங்க. திடீர் லாட்ரி அடிக்கும் பாருங்க. இப்ப அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100%
இந்த 4 கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருந்தா அடிச்சிடும். அதுக்காண்டியதான் பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். தொழில் புதுசா ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குங்க. தை மாசத்தை கும்பிட்டு ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா இறைவன் உங்க பக்கம் நல்ல ஒரு பக்க பலமா இருப்பார். இனிமேல் தொழில இறங்கி தூக்கி வச்சு அடிங்க, செம்மையா இருக்கும். சனிபான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். குரு மட்டும் இப்ப கொஞ்சம் நல்லா இருந்ததா போதும். தொழில் சூப்பரா இருக்கும். செவ்வாய் உச்சத்துல உட்காந்து, தொழில்காரன் அதிபதி செவ்வாய் உச்சத்துல உட்காந்துருக்காரு. ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, கட்டிடத்துறை வேலை பார்க்கறவங்க, டிரைவர் வேலை பார்க்கறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கறவங்க, மருத்துவர்கள், பயணங்கள் மூலமாக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கற நபர்கள், ஐடிஎஃப் ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சொல்ற வெளிநாட்டு உள்ளவங்க சூப்பரா இருக்கு. பாத்து நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. உடம்பு ஆரோக்கியத்துல எந்த ஒரு தடையும் வராது. எந்த பேங்க்ல போய் நீங்க தனியார் பேங்கோ கவர்மெண்ட் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, கண்டிப்பா லோன் சாங்ஷன் ஆகும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, முதல் நட்சத்திரமே ஸ்ட்ரைட்டா வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் தான். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரம் சூப்பரா யோசிப்பாங்க. நல்லா அறிவா திங்க் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பயங்கரமான மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே வெற்றியா வருதுங்க. தடங்கள் இனிமே கிடையாது, தடைகளே கிடையாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சொல்லி புனர்பூச நட்சத்திரம் செம்ம யோகம் இருக்குங்க. கொஞ்சம் குரு வக்ரமா இருக்காரு. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க, மற்றபடி எல்லாமே யோகமா இருக்கு. அடுத்து பூச நட்சத்திரம் பிறந்தவங்க, குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூசம் தாங்க. வேலை 24 மணி வேலை சொன்னா வேலை பார்க்க ரெடி. வேலையை பத்தி உத்தியோகத்தை பத்தி தான் ரொம்ப சிந்தனை ஓடும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பூச நட்சத்திரம் தெரியுமா? வருமான பொருளாதாரம் ரொம்ப இறுக்கி பிடிச்சு சேமிப்பே இல்லை, அவமான பிரச்சனை, வழக்கு, தடை, இன்கம் சரியா இல்லை, எல்லாமே ஒரு தடங்களா இருக்கு. எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது இந்த பூசம் தான். மனக்குழப்பம், மன தடுமாற்றம் நிறைய இருந்துச்சு பூச நட்சத்திரம் பண்ணது. இனிமேதான் உங்களுக்கு வெற்றி வருது. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு பூசத்துல பண்ணது. எதை எடுத்தாலும் தோல்வி கிடையாது, வெற்றி மட்டும்தான். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. அடுத்து ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அறிவான குணங்க, தன்மையான குணங்க, ஒழுக்கமான குணங்க, ரொம்ப நாகரிகமான குணங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமா அறிவை யோசிப்பாங்க. ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தாவே இந்த குணம் அப்படியே இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொந்த காலம் நிக்கணும் எண்ணங்கள் அதிகமா இருக்குங்க. அறிவு பயங்கரமா வேலை செய்யுங்க, பிரெயின் மூளை பயங்கரமா வேலை செய்யும். இனிமே எல்லாமே மாற்றமா வருது வாழ்க்கையில. இப்படியே வாழ்க்கையில எதை எடுத்தாலும் வெற்றியா வருது, தோல்வி இல்லை. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், டிரைவர் வேலை பார்க்குறவங்க, கணவனை ஒற்றுமை, வேலை உதவியில ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில பயங்கரமான வெற்றி, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆயில் நட்சத்திரம் எந்த காரியம் எடுத்தாலும் சரி, எல்லாமே வெற்றி மட்டும்தான். இனிமேல் தோல்வி கிடையாது. எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் தேடி வருது. வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, சுப செலவு பண்றதோ, கணவனை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இது மாதிரி இந்த கடன் பகை எதிரி நிறைய பார்த்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. எல்லாமே வெற்றியா வருது. வரக்கூடிய தை மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.